அற்புதம் ஆனந்தம் சேனல் வாயிலாக உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். விருச்சிக ராசி மெய்யன்பர்களே, இந்த 25ஆம் ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் இதுவரை அர்த்தாசிரம சனியாக இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர் 5ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அர்த்தாசிரம சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். இந்த ஆண்டு 50% சனியால் நல்லதே நடக்கும். உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, பூர்வீகத்தில் பிரச்சனை வரும். பூர்வீக சொத்துக்களை விற்கிற மாதிரி வரும். பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்கணும். இந்த வருஷம் கொஞ்சம் அது ஒரு பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனைலாம் தீர்ந்துச்சு, உங்கள் பிள்ளைகள் பற்றிய பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த சனி மாற்றம் பிள்ளைகளுக்கு சில சிக்கல்களை கொடுக்கும். பார்த்து அதுக்கான சில பரிகாரங்களை நான் சொல்லிடுறேன், அதை பார்த்துக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை, திருச்சி பக்கத்தில் இருக்க திருப்பட்டூர் அங்கே இருக்கக்கூடிய அரங்கேற்ற ஐயனார் ஆலயத்துக்கு சென்று வருவது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை என்று இதில் விட பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது. திருச்சியிலேருந்து 45வது கிலோமீட்டரில் விஷ்ணு துர்கா கோயில் இருக்குது. அந்த ஆலயம் தமிழ் இலக்கியங்களில் கொற்றவை நாச்சியார்னு சொல்லப்பட்ட, அதாவது சிலப்பதிகாரத்தில் கொற்றவை நாச்சியார்னு சொல்லுவாங்க, அதுவும் சான்று. அந்த கொற்றவை நாச்சியார் தான் இன்றைய காலங்களில் விஷ்ணு துர்க்கையாக பரிமளிச்சிருக்கு. துர்க்கை வழிபாடு என்பது தமிழனுடைய பண்பாடு. அந்த ஆலயத்திற்கு சென்று வணங்குவது என்பது சால சிறப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலேருந்து 5வது கிலோமீட்டரில் அது இருக்குது. அதாவது உங்களுக்கு விருச்சிக ராசி என்பதால் அதாவது 9 கிலோ துவரையும் அந்த சிவப்பு சேலையும் தானமாக கொடுத்துட்டு 9 விளக்கு ஏற்றி 9 முறை அந்த கோயிலை வலம் வந்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய உங்கள் ராசிக்குரிய எந்திர தகடு அங்கே கிடைக்கும், செப்பு தகடு. அந்த தகடை வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டிங்கன்னா அந்த 2.5 ஆண்டுகள் அந்த 5ஆம் இடம், அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை, உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் குறையக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள், இதெல்லாம் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடுக்கும். இந்த மாதிரி இந்த மைனஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நமக்கு. இதுதான் அதுக்கு பரிகாரம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு அர்த்தாசிரம சனியின் பிடியை விட்டு விலகினது நல்ல சிறப்பு. மேலும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருப்பதற்கு இந்த வாய்ப்பு. ஆக இந்த சனி பெயர்ச்சி என்பது உங்களுக்கு ஒரு சுமாரான ஆண்டாகத்தான் இது இருக்கும். அதை மேலும் பிரச்சனை நமக்கு மைனஸ் வராமல் இருக்கத்தான் இந்த மாதிரி சில பரிகாரங்கள். இந்த சனி தொடர்ந்து என்ன செய்ய போகிறார் இந்த 5ல் உட்காந்துன்னா, பொதுவாக ஜாமீன் கையெழுத்து, பிறருக்கு ஏண்டுக்கிட்டு போகிறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தவிர்த்துறது நல்லது. எங்கேயாவது போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான புதிய சிக்கல் உருவாகும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே கூட சில பிணக்குகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள். இதெல்லாம் அந்த 5ஆம் இட சனி செய்யும். அந்த 5ஆம் இடங்கிறது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும், பூர்வீக சொத்துக்களில் விரயமாகும், பிரச்சனையாகும், பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை. அதே மாதிரி பூர்வீகத்தில் 5ஆம் இடத்துக்கு இன்னொரு பேர் மதிப்பு, நம்ம மேலே உள்ள இமேஜ் ஸ்பாயில் ஆகும், அதாவது மதிப்பு மரியாதை குறையும். இதெல்லாம் அந்த 5ஆம் இட சனி நமக்கு கொடுக்கும். குழந்தை பாக்கியம், பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும், ஆண்களுக்கு வயிற்று பிரச்சனை வரும், விந்து பிரச்சனை வரும். இந்த மாதிரியெல்லாம் அதாவது உடலியல் ஸ்திரத்தன்மை இழக்கும். இதெல்லாம் அந்த 5ஆம் இட சனி செய்யும். அதனால தான் அன்பர்களே, விருச்சிக ராசி மையன்பர்கள் உடல்நலத்திலையும் கவனம் வச்சுக்கணும். நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் இது பண்ணி தெய்வீக தன்மையை கொஞ்சம் வளர்த்திக்கணும். நான் சொன்ன அந்த 2 இடங்களுக்கு போய் வர பார்க்கணும், முயற்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அர்த்தாசிரம சனியில் பிடிபட்டு சந்தோஷம்னாலும் இந்த 5ஆம் இட சனியினால் ஏற்படக்கூடிய இந்த நிலைகள் மாறும். ஆக புதிதாக 2.5 ஆண்டுகளுக்கு நீங்கள் புதிய விஷயங்கள் எதுவும் சனியினுடைய தன்மையை ஆராயும் பொழுது தேவையில்லை என்று தெரிகிறது. பழையன என்ன பண்ணீங்களோ அதே அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக கவனமாக செய்யுங்கள். ஆகவே அன்பர்களே, அதுவும் விருச்சிக ராசி மெய்யன்பர்கள் கண்டிப்பாக இந்த சனியினுடைய இந்த கால மாற்றம் உங்களுக்கு ஒரு 40% தான் நலம் பயக்கும், 60% சில பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் கவனமாக இருந்து எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தின் அருள் உங்களுக்கும், துர்காதேவியினுடைய பரிபூர்ண அருளும், அரங்கேற்ற பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இருக்கட்டும் சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம் ஆனந்தம்.